வேரோடு புடுங்கி எறிவேன்னு சொல்லியிருக்காரு திமுக. ஞாபகம் வச்சுங்க. அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன். எல் முருகன் நாடாளுமன்றத்தை திமுகவை பிச்சு பிச்சு வாங்கினாரு. முந்தானே அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. பெஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் எல் முருகனுக்கும் நைனா நாகேந்திரனுக்கும் ஒருங்கிணைத்தது அமித்ஷா அவர்கள் தான். போதாத வரைக்கும் அமித்ஷா அகமதாபாத் போயிட்டு சொல்லியிருக்காரு, வேரோடு புடுங்கி எறிவேன்னு சொல்லியிருக்காரு திமுக. ஞாபகம் வச்சுங்க. பீகாருக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் என்டிஏ அரசாங்கம் தான் வர இருக்கிறது என்று அடிச்சு போட்டு சொல்லியிருக்காரு. எதனால் சொல்றாரு அவரு? கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டும் விக்ரம், மத்திய அரசாங்கம் மிக மிக துல்லியமாக இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் நிறைய இருக்குன்னுட்டு உளவுத்துறையை தவிர சில பத்திரிகை நிறுவன தொழிலதிபர்கள் செய்யக்கூடிய சர்வேல எல்லாத்தையும் அதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. போதைப் பொருள், சாராயம், ஊழல், கற்பழிப்பு, படுகொலைகள் எல்லாம். இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு ஒரு டெலிவிஷன்ல பார்த்தேன், படுகொலை, ஒரு மாணவி படுகொலை, கல்லூரி மாணவர்கள் படுகொலை, இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செய்தது தவறு. அவ்வளவு முஸ்லிம்க்கு என்னங்க இப்படி பண்ணணும்? அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நபர் எனக்கு நன்றாக அறிமுகமானவர். அவர் சொல்றாரு 140 போட்டுட்டு வியாபாரத்தை கெடுத்துட்டாங்க சார் திமுக காரங்க, நாங்க இணக்கத்தோடு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. சுவாமிநாதன் சொன்னது சரின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் முஸ்லீம். ஆனா தமிழ் வெற்றி கழகத்துக்கு இந்த மைனாரிட்டி ஓட்டு போடக்கூடாதுன்னு நரேந்திர மோடிக்கு எதிராகவோ அல்லது விஜய்க்கு ஆதரவா போச்சுன்னா திமுக வயிற்று வாயில அடிச்சுன்னு அழுறாங்க.